எனது அன்பு நேயர்களே வணக்கம். உலகெங்கும் வாழும் டிவைன் டைவ் தமிழ் சேனலின் கும்பராசி அன்பர்களே, இந்த பதிவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இந்த பதிவினில் புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு விஸ்வாவசு உலகத்திற்கு தேவையான அனைத்தையுமே போதும் போதும் என்ற அளவிற்கு தரும். போதும் என்ற மனம் பொன் செய்யும் மருந்து என்று சொல்வார்கள். இப்போது திருப்தி அடைவது என்பதுதான் மிக முக்கியம். பொறுமை என்பது மிக மிக எளிதிலே நீங்கள் கையாள வேண்டிய ஒரு விஷயம். அதற்கு நீங்கள் பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கான முதிர்ச்சி உங்களிடம் வர வேண்டும். வெற்றிக்கான வழி. அன்பு நேயர்களே, கும்பராசி அன்பர்களே, இந்த தமிழ் புத்தாண்டு விஸ்வாவசு துவங்கும் போது பைனான்சியல் இயர் என்று ஆங்கிலத்திலே சொல்கிறோம் அல்லவா? இந்த பொருளாதார கணக்குகளை துவங்குவது ஏப்ரல் 1 துவங்கி மார்ச் 31 முடிக்கக்கூடியது. அதே போன்று தான் இந்த தமிழ் வருடம் கிட்டத்தட்ட அதோடு இணைந்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த விஸ்வாவசுல சனி பெயர்ச்சி நடந்த சில நாட்களிலேயே இந்த தமிழ் புத்தாண்டு துவங்கி இருக்கிறது. உங்களுக்கு ஜென்மச்சனியாக இருந்து பல தொல்லைகளை தந்திருந்த சனி பகவான் ஜென்மச்சனியில் இருந்து அகன்று கைக்கு காசு தரக்கூடிய பணப்பையை நிரப்பக்கூடிய 2ஆம் இடத்திற்கு சென்று 2ஆம் இடத்திலேயே இந்த வருடம் முழுக்க அவருடைய பரிணாமம் இருக்க போகிறது. ஆகையினால் இந்த 2ஆம் இடத்தில் இருந்தாலும் கூட சில கவனங்கள் தேவை. அதனால்தான் இதை செய்யாதீர்கள் என்று இந்த பதிவை தந்திருக்கின்றேன். ஏனென்றால் வக்ரம் பெறக்கூடிய சமயங்களிலே மீண்டும் ஜென்மச்சனி போன்ற பலன். ஏதாவது ஒரு நல்லது நடக்கிறது என்றால் உடனடியாக ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று இருக்கக்கூடாது. குறிப்பாக இந்த அவிட்டம் நட்சத்திரம் 3, 4 பாதங்களிலே பிறந்து இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு பல விஷயங்கள் இப்போது வெற்றியை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் எந்த ஒரு வெற்றியானாலும் கர்வம் என்பது கூடாது. இதற்கு முன்பு இருந்த அந்த தட்டுப்பாடு, எது எடுத்தாலும் இது இல்லை அது இல்லை என்ற அந்த இல்லை என்ற அந்த நிலை இப்போது மாறும். ஒன்று நினைத்து இயங்குவீர்கள், ஒன்று இருக்குமோ இருக்காதோ என்று தவிப்பீர்கள். அந்த தவிப்பிலிருந்து வெளிவருவதற்கு இந்த பதிவிலே சில விஷயங்களை பற்றி பார்ப்போம். சதய நட்சத்திரத்துக்காரர்களுக்கு இப்போது உங்களுடைய பெயர் அவப்பெயராக மாறி இருந்ததை மேலும் நீங்கள் கெடுத்துக் கொள்ளாமல் இருப்பது உங்களுடைய சாமர்த்தியம். ஆனால் கிரகங்கள் என்னவோ உங்களுடைய வீட்டிலே நல்ல நல்ல சுபகாரியங்களை தந்து மகிழ்ச்சி செய்வதற்கு காத்திருக்கிறது. பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்திருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களே, சற்று எதிலுமே கவனத்தோடு இருப்பது மேலும் சில காலம் இந்த 2025 தேவை. ஆனால் அதிர்ஷ்டம் அச்சம் அழைக்கிறது என்று ஏன் சொல்கிறேன் என்றால், அதிர்ஷ்டம் அதாவது முகத்திலே ஒரு சரியான இடத்துல மச்சம் இருந்தால் அது ஒருவரை கவர்ந்து இழுக்கும் என்பார்கள். அது போன்று உங்களுக்கு கிரகங்கள் மச்சமாக அமைந்து அதிர்ஷ்டத்தை கவர்ந்து இழுக்கிறது. ஆனால் ராசியில் வரக்கூடிய ராகு, சனி அங்கிருந்து சென்றாலும் ராசியில் வரக்கூடிய ராகு இப்போது சனி பகவானை போன்றே வேலை செய்வார். சுருக்கமாக சொன்னால் அப்போது ஜென்மச்சனி போன்றே வேலை செய்வாரா? அது நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய உங்களுடைய தசாபுக்திகளை தாண்டி இன்று நீங்கள் எப்படி உங்களுடைய இந்த கால வாழ்க்கையை, இன்று என்றால் இந்த கால வாழ்க்கையை நடத்துகிறீர்களோ அதை பொறுத்து மிகப்பெரிய உயரங்களிலே சுபிட்சத்தையும் செல்வத்தையும் தரக்கூடியதாக அமையும். சுபத்துவம் வேண்டும் என்றால் நிச்சயம் சில விஷயத்தை தவிர்க்க வேண்டும். அந்த காம குரோத மத மாச்சரியங்கள் என்றெல்லாம் சொல்வார்கள் அல்லவா? இவை பஞ்சமா பாதகங்கள் என்று வேதம் சொல்லும். வேதம் சொல்லக்கூடிய விஷயங்களில் பஞ்சமா பாதங்கள் என்று சொல்லும் போது இதிலிருந்து நீங்கள் அகன்று இருக்க வேண்டும். இந்த பஞ்சமா பாதங்கள் என்றால் காம குரோத லோப மத மாச்சரியம் என்று சொல்வார்கள். இது உங்களுக்கு நிச்சயம் பொருந்தும். அதிர்ஷ்ட தேவதை உங்களுக்கு காத்திருக்கும் போது சனி பகவான் ஏப்ரல் 28, 2025 பின்பாக இந்த வருடத்துல கிட்டத்தட்ட வருடம் முழுக்க என்று கூட எடுத்துக்கொள்ளுங்க. அவருடைய நட்சத்திரத்திலேயே பயணப்படக்கூடிய நாட்களாக அமையும். சனி பகவான் சனியுடைய நட்சத்திரத்திலேயே இருப்பார். அப்போது சிறிதும் தீதர இருந்தால், அதாவது தவறு எண்ணாமல் இருந்தால், நேர்மறையான குணங்களோடு இருந்தால் மிகப்பெரிய வெற்றிகளை எல்லாம் தரக்கூடிய ஒரு சுப பண்பை நிறைத்து விடக்கூடிய அமைப்பு. இதுல காமம் என்பது கூடாது. காமம் என்பது என்ன? பேராசை. அந்த காமம் என்பது சில சமயங்கள்ல நீங்கள் நினைத்த ஒன்று அது நடத்தி தருவது வேறொன்றாக இருந்துவிடும். ஆகையினால் அந்த காம குரோதம் என்பது கோபம். தேவையற்ற கோபத்தில் ஈடுபடக்கூடாது. அந்த குரோதத்தில் ஈடுபடும் போது அது பெரிய அது கோபம்
கோபம் என்பது மற்றவர்கள் செய்த தவறுக்கு நீங்கள் உங்களுக்கே கொடுத்து கொண்ட தண்டனை என்று இருக்கும். நிச்சயம் கூடாது. இதுவும் பஞ்சமா பாதகங்களிலே ஒன்று. காமம், குரோதம். அடுத்து லோபம். இது லோபம் என்றால் லோபி என்று சொல்வார்கள். அதாவது சுயநலம் என்று நாம் தமிழிலே சொல்லலாம். பிறரை பற்றி சிந்திக்காமல், ஒரு சிறிதளவும் கூட இரக்க மனமே இல்லாமல் செயல்படக்கூடிய சிந்தனை ஏதேனும் எழும். ஏனென்றால் ராசியில் ராகு, ஏழிலே கேது. நீங்கள் சும்மா இருந்தாலும் உங்களோடு உடன் இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப், அது வாழ்க்கை துணை, கணவன் மனைவி உறவாக இருக்கலாம், கூட இருப்பவர்கள், இவர்களை நம்பி பல விஷயத்தை சாதித்து விடலாம் என்று பல சோதனைக்கு பின்னும் இன்னும் சில தீயவர்களை கைவிடாமல் இருந்தீர்கள் என்றால், ஏனென்றால் இந்த ஜென்மச்சனிக்கு முன்பாக விரயச்சனி நடந்ததல்லோ, அப்போதே தீயவர்களிடமிருந்து வெளிவந்திருந்தீர்கள் என்றால் பிரச்சனைகள் குறைந்திருக்கும். இல்லை என்றாலும் கூட தீயவர் என்பது மட்டுமல்ல, தீய பழக்கங்கள், உங்கள் மனதுக்கு இனிமை தராத நிலை, இனிமை தராத ஆட்கள், இவர்களோடு நீங்கள் சேரக்கூடாது. இந்த செய்கை என்பது தவறை தரும். ஆகையினாலே சுயநலம், இரக்கமற்ற அந்த நிலைக்கு சில சமயம் உங்களை தள்ளக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். வஞ்சனை, பிறர் பொருளை அபகரிக்கக்கூடிய இந்த மனம், இவையெல்லாம் இந்த கிரக நிலையில பஞ்சம நிலையில குரு வருவது என்பது 12 ஆண்டு காலம் கழித்து நல்ல சுப பார்வையை உங்கள் மீது வீசக்கூடிய நேரத்திலே அங்கு ராகு இருக்கிறார். ராகின் மீது கேதுவினுடைய பார்வை. ஆகையினால்தான் அந்த கூட்டு சேர்க்கை, புதிதாக வரக்கூடிய நபர்கள் அல்ல, இருக்கக்கூடிய நபர்களே கூட, உங்கள் வாழ்க்கைக்கு முக்கியமானவர்களே கூட, அவர்கள் சொல்லும் திசையெல்லாம் நீங்கள் நடந்தால் அது வெல்லும் திசையாக இருக்குமா என்ற சந்தேகம் வரக்கூடிய அமைப்பிலே இருக்கும். ஆகையினால் கெட்ட திசை பக்கம் இருக்காதீர்கள். அடுத்தது அந்த கர்வம், இதைதான் மதம் என்று சொல்லுவோம். யானைக்கு மதம் பிடித்து விட்டது என்றால் என்ன? கர்வம். அதை யாரும் ஏதும் செய்துவிட முடியாது என்று ஓடும். ஆகையினால் அது சிக்கலிலே முடியும். அந்த மதம் பிடிக்க கூடாது என்பது என்ன? ஆணவத்தோடு எதையும் செய்துவிடக்கூடாது. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் கையிலே பணத்தை தருவார். அதே சமயத்துல பேச்சிலே தேவையில்லாத தீட்சண்யத்தை, இந்த கோபத்தை, வாயிலிருந்து வார்த்தைகளுக்கு பதிலாக தீப்பிழம்புகள் போன்ற அடுத்தவர் நெஞ்சத்தை சுட்டெரிக்கக்கூடிய வார்த்தைகள் வந்துவிடும். இதில் கவனமாக இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அந்த வார்த்தையை, அதாவது தீயினால் சுட்ட புண் உள்ளாரும், ஆறாது நாவினால் சுட்ட வடு என்று வள்ளுவர் மிக அழகாக சொல்லி இருப்பார். இது கும்பத்திற்கு பொருந்தும். இஷ்டப்படி பேசினீர்கள் என்றால் கஷ்டப்படுத்த 2ஆம் இடத்து சனி பகவான், ராசி ராகு இருக்கிறார். ராகு எதையாவது கொடுத்து கெடுத்து விடுவான். ஆகினாலே கவனம். தொடர்ந்து உடற்பயிற்சி, உடல் நலத்தின் மீது கூடுதல் அக்கறை. அதேபோல் மாச்சரியம் என்று சொல்வது என்னவென்றால் பொறாமைப்படுதல். இந்த பொறாமை என்பது நம் நிம்மதி மனதை கெடுத்து விடும். ஆகையினாலே இந்த பொறாமை குணத்திலிருந்தும் வெளிவருவது என்பது இந்த காலகட்டத்தில் மிக முக்கியம். அது மட்டுமல்லாமல் இந்த கேது, 7ஆம் இடத்து கேது என்ன செய்வான் என்றால் உறவுகளிலே சிக்கல். அதுவும் ராகு ராசியிலே இருந்து மல்டிபிள் ரிலேஷன்ஷிப்ஸ், முறை தவறிய உறவுகள், அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் என்று, அது எந்த நிலையிலும் சரி, முறை தவறிய உறவுகள் என்பது தீயவர்களுடைய பழக்கம், நட்பு, ஆண் பெண் இணைவுகளிலே சிக்கல், திருமணத்திலே ஏதேனும் பிரச்சனை, அல்லது ஏதேனும் பங்கு வர்த்தகம் இருக்கிறீர்கள் என்றால் அங்கு சங்கூதுவதற்கு சில சிலுமிஷங்களை ஏற்படுத்தி விடுவார். அதனால்தான் இந்த பஞ்சம பாதகங்கள் என்று சொல்லக்கூடிய காம, குரோத, லோப, மதம், ஆச்சரியத்திலிருந்து வெளிவாருங்கள் என்று உங்களை அன்போடு இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு ஒரு எளிய இனிய அறிவுரை சொல்கிறேன். அது மட்டுமல்லாமல் பெண்களாக இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய குழந்தை, அந்த பெண்களுக்கு குழந்தை என்பது, குழந்தை வரம் என்பது தெய்வம் தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அனுகிரகம். இந்த உலகம் உருண்டோடி கொண்டிருப்பதற்கு காரணமே அதுதான். ஆகையினால் இந்த காலகட்டத்தில உங்களுடைய அந்த ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், கருத்தரிக்கும் அந்த அமைப்பில சிக்கல் வரக்கூடிய நிலைகளில ஏதும் ஈடுபடாதீர்கள். தேவையற்ற விஞ்ஞான வழி என்று சொல்லி வினோத வழிகளிலே, இயற்கைக்கு புறம்பான விஷயங்களிலே, அன்கன்வென்ஷனல் ரிலேஷன்ஷிப்ஸ், இதுவரில் எல்லாம் ஈடுபடுவது சிறப்பாக இருக்காது. லேக் ஆஃப் கமிட்மெண்ட் என்று சொல்வார்கள். சொன்ன விஷயத்தை செய்து தராமல் பார்த்து கொள்ளலாம் என்று ஒரு விஷயத்துல இறங்குவது, இல்லை என்றால் முடியாத விஷயத்தை எப்படியாவது பார்த்து கொள்ளலாம் என்று ஒரு அசட்டைத்தனமாக இறங்குவது. அது மட்டுமல்லாமல் உங்களுடைய நடவடிக்கைகளில
ஒரு ஒரு சந்தேக மனம், மற்றவர்கள் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்ற ஒரு சந்தேக குணத்தை இந்த 7ஆம் இடத்து கேது தந்துவிடும். அது உங்களுடைய துணை தரக்கூடிய அந்த ஊக்கம் என்பது ஆக்கத்திற்கு பதிலாக மடைமாற்றக்கூடியதாக இருக்கும். உடல் நலத்தின் மீது கூடுதல் அக்கறை, பொருள் திருட்டு போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆகையினால கண்ணும் கருத்தும் கவனமாக இருக்க வேண்டும். இதைத்தான் இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த கேது இந்த வருடம் முழுக்க 7ஆம் இடத்து கேதுவாகவே இருப்பார். இப்போது 2ஆம் இடத்துல பல கிரகங்கள் இருக்கிறது. ஒன்றோடு ஒன்று காம்பன்சேட் செய்து நல்லவற்றை தந்து கொண்டு தான் இருக்கும். இருந்தாலும் கூட கூடுதல் கவனம், கைப்பணத்தை தேவையில்லாத விஷயங்களில செலவழித்து விட்டு கைப்பணம், கைப்பொருள் இவற்றை இழந்து நிற்கக்கூடாது. சனி பகவான் இன்னும் உங்களுக்கு 7வை சனியினுடைய அந்தஸ்தில் தான் இருக்கிறார். அவர் குரு முழு சிவனுடைய வீட்டில இருக்கும்போது சுபத்தன்மைகளை நீங்கள் நிறைத்துக் கொள்ளும் போது மற்றற்ற மகிழ்ச்சி, மற்றவர்களுக்கு உதவக்கூடிய மிகப்பெரிய உயரங்களை தருவார். இஷ்டதெய்வ குலதெய்வ வழிபாடு, உடல் நலத்தின் மீது அக்கறை, தொடர்ந்து விடாமுயற்சி ஒரு வேலையின் மீது, உடற்பயிற்சி, இவையெல்லாம் உங்களை மேலும் வளப்படுத்தக்கூட, அதிர்ஷ்டத்தை உங்கள் பக்கம் ஈர்க்கக்கூடிய, பிரபஞ்சம் கிரகங்கள் மூலமாக தரக்கூடிய அதிர்ஷ்டத்தை தருகிறது. அதே சமயத்துல அதை செக்மேட், சதுரங்க விளையாட்டு போன்று செக் வைக்கிறது. அதனால்தான் இதுல சொன்னேன், கவனமாக இருங்கள். அது மட்டுமல்லாமல் தொடைப்பகுதி, எலும்பு, பல், வாய், மூக்கு, காது, தொண்டை இந்த விஷயங்களே சிறு சிறு கோளாறு, ஏதேனும் சிறு வலி என்றாலும் கூட தகுந்த மருத்துவரை பார்த்து மருத்துவம் செய்து கொள்வது என்பது மிக முக்கியம். உடல் நலத்திலே சற்று கூடுதல் அக்கறை என்பது தேவை. ஏனென்றால் ராகுவை குரு பார்ப்பது அந்த நிலையிலேயே கேதுவினுடைய பார்வை இருக்கக்கூடிய நிலையில உடல் நலத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறை என்பது நிச்சயமாக தேவை. கேது செவ்வாயை போன்று செயல்படுபவன். ஆனால் உள்ளிருந்து ஒரு விஷயத்தை கெடுத்து விடுவான். உங்களோடே இருந்து கெடுக்கக்கூடிய தன்மை ஏதோ ஒன்று இருக்கும். அதை அறிந்து அதிலிருந்து தெளிந்து வெற்றிக்கான வழியை தேடுங்கள். அன்பு நேயர்களே, டிவைன் டைவ் தமிழ் சேனல் அன்பர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். கமெண்டிலே உங்களுடைய பதிவுகளை, மேலான கருத்துக்களை தெரிவியுங்கள். நன்றி.